வந்து ஆட்சிக்கு வந்தா சரி இந்திய கிரிக்கெட்டோடு தமிழ்நாடு கிரிக்கெட் ஊழியர்கள் ஃபுல்லா நான் வந்து மோத வைப்பேன். சரி மோத வச்சு உலக நாடுகள்கிட்ட போய் நான் தமிழ்நாடு கிரிக்கெட்டை வந்து மோத வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி இவருடைய கருத்துக்கு உங்களுடைய பதில் என்னையா இருக்கு? என்னையா கொஞ்சம் சீமானு கொஞ்சம் அறிவு கிடையாது, அவ்வளவுதான். என்ன அறிவுங்கிறது இல்ல, மொத்தத்துல அறிவுங்கிறது இல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னாயா முதல்ல ஒரு வீரனை தேர்ந்தெடுக்கணும்னா மாவட்ட அளவுல தேர்ந்தெடுக்கணும். சரி, அதுல தேர்ந்தெடுத்தல வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் மாநில அளவுல தேர்ந்தெடுக்கணும், மோத விடுவாங்க. அதுலயும் வெற்றி பெற்று அதுல ஒரு வீரனை எடுத்து தேசிய அளவுல தேர்ந்தெடுப்பாங்க. சரி சரி, இதை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் தான் உலக அளவுல போக முடியும். உலக போட்டிக்கே தகுதி இருக்கு. டைரக்டர்லாம் தமிழ்நாட்டுல இருந்து அப்படியெல்லாம் முடியாதுயா. இதுதான் அடிப்படை. சரி, ஏன்னா போன உடனே முதலமைச்சர் ஆக முடியாது. ஒவ்வொரு இதுகளா தாண்டி தான் ஆமா சட்டமன்ற உறுப்பினர் வந்து எல்லா எம்எல்ஏ செயல்பாடுக்கு மக்களுக்கு நம்பிக்கை வரணும். அதுக்கப்புறம் தான் இவரை முதலமைச்சரோட வைக்க முடியும். அதே போலதான் இதுவும். இப்ப வீட்டுல அதாவது எடுத்துக்கிட்டா என்னையா, வீட்டுல குழந்தைய பத்து எடுக்காரு, உடனே பெரிய பிள்ளை ஆயிருதா, அது சின்ன குழந்தை ஊறுது